எல்லோரும் வணக்கம். இன்று நாம் உண்மையில் அறிதல் என்பது என்ன என்பதை பற்றி ஒரு நிமிடம் சிந்திக்கலாம். அறிதல் என்பது வெறும் தகவல்களை கற்றல் மட்டுமல்ல, அதை அனுபவித்து ஆழமாக புரிந்து கொள்வது என்பதாகும். இப்படி படிப்பதில் உள்ள அறிவு அம்போதே எண்ணெயில் மட்டுமல்ல, அனுபவத்தில் அடிப்படையாக இருக்கின்றது. இந்த அனுபவத்தை ஹீப்ரு மொழியில் யதா என்று அழைக்கின்றனர். ராகாப் கடவுளை பற்றி, அவர் செய்த அற்புதமான காரியங்களை பற்றி கேட்டார். அவள் கேட்கும் போது அவர் செய்ததை அறிந்து கொண்டு கடந்த காலத்தில் செயல்பட்ட அதே கடவுள் இன்றும் செயற்படுவதை அவள் நம்பினாள். அதனால்தான் அவள் துணிச்சலுடன் எலோஹிமின் உங்கள் வாழ்விற்கு இந்த நிலத்தை தந்திருக்கிறார் என்று கூற முடிந்தது. இது ராகாப் கடவுள் பற்றி அனுபவ அறிவை கொண்டவள் என்பதை காட்டுகிறது. பலர் அறிவை பெற விரும்புகிறார்கள், ஆனால் எல்லா அறிவும் பயனுள்ளவையாகவும் உண்மையானவையாகவும் இல்லாது போகின்றன. ஆனால் எவ்வளவு சிறிய ஒரு பகுதியின் அறிவும் அது எங்களுடைய உள்ளத்துக்கு அனுபவத்தின் மூலம் எட்டும் போது மிகப்பெரிய மதிப்பை கொண்டதாகும். இந்த அனுபவ அறிவு நமக்கு நல்லது மற்றும் கெட்டது என்பவற்றை வேறுபடுத்தும் திறனை அளிக்கின்றது மற்றும் மற்றவர்களுக்கு நல்ல விளைவுகளை ஏற்படுத்த உதவுகின்றது. அது எவ்வாறு செல்வாக்காக எந்த தேர்வுகள் சரியானவை என்பதை விளக்குகிறது. ராகா போல நாம் கடவுளை ஆட்சிப்படுத்தும் படைப்பாளியாக ஏற்றுக்கொண்ட போது இந்த புரிதல் எவ்வாறு நமது நடத்தை கவரும் என்பதை இயல்பாக மாற்றுகிறது. இது நமக்கு உதயங்களுடன் துயர் நேரத்தில் கூட விரும்பியவாறு செயற்பட உதவுகிறது, பயத்தை வென்றெடுக்காமல். இந்த நடத்தை மாற்றம் கடைசியாக புதிய சவால்களையும் மாற்றப்பட்ட வாழ்க்கையின் பக்கங்களையும் சேர்க்கின்றது. கடவுளான படைப்பாளியை உண்மையாக அறிந்து கொள்வதற்கான ஒரே வழி இயேசு கிறிஸ்துவினால்தான். அவரிடம் நாம் கடவுளை அனுபவித்து அறிந்து கொள்வதற்கான அதிக நம்பிக்கைக்குரிய மற்றும் வாழ்க்கையை மாற்றும் வழியை பெறுகிறோம். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை சந்தித்தவுடன் நீங்கள் கடவுளை உண்மையாக அறிந்து கொள்கிறீர்கள். இது உங்கள் தீர்வுகள் மற்றும் வாழ்க்கையின் சவால்களில் அற்புதமான மாற்றங்களை கொண்டு வருகிறது.